திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1003, அதிகாரம் நன்றியில் செல்வம். கொங்கு நாட்டிலே மணியூர் என்னும் நகரில் வாழ்ந்தவன் மங்கன். நிறைய விளைநிலங்களோடு பல வகை வளங்களும் நிரம்பி இருந்தாலும் இவருக்கு பெருமை கிட்டவில்லை. ஏனெனில் இவரும் இவரது மனைவியும் யாருக்கும் ஒரு பொருள் தராது கடுத்த முகத்தோடும் வெறுத்து பேசுபவர்களாகவும் இருந்தனர். அவர்களின் வாழ்நாள் நோக்கமெல்லாம் பணம் சேர்ப்பதிலேயே குறியாயிருந்தது. ஒரு நாள் இவரது மாந்தோப்பின் கரை ஒட்டிய பாதையில் சிவப்பிரகாச சுவாமிகள் நதியில் நீராடிவிட்டு நடந்து வந்தார். வழியிலே பழுத்த மாங்கனி ஒன்று கீழே கிடந்திருந்தது. அதனை எடுத்து இன்று இறைவனின் பூசைக்கு நற்கனி கிடைத்தது என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு நடையை தொடர்ந்தார். அதனை பார்த்த மங்கன், கல்லா, என் தோப்பு மாங்கனியேவா திருடிச் செல்கிறாய் என்று கோபமாக அடிக்க வந்தான். சிவப்பிரகாசரோ, ஐயா, நான் திருடவில்லை. வழியில் கிடந்தது எம்பெருமானுக்கு ஆகும் என்று கருதி எடுத்து விட்டேன். அறியாமல் செய்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி தன்னிடம் இருந்த மாங்கனியை திருப்பி தந்தார். அதெல்லாம் முடியாது என்று சொல்லி அவரின் மடியை பிடித்து இழுத்துக்கொண்டே, இவன் கல்வன், நான் பிடித்து விட்டேன் என்று சொல்லி ஊருக்குள்ளே போனார். ஊர் மக்களே எல்லாம் இதனை கண்டு வருந்தினர். அப்பொழுது சிவப்பிரகாச அடிகளார் ஒரு குறிப்பிட்ட நாள் குறித்து அந்நாளில் இப்பாவி சாவான் என்று பாடியபடியே சென்றார். அதேபோல் சிறிது நாளில் மங்கனும் இறந்தார். மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செல்வத்தின் பயன் பிறருக்கு கொடுத்து வாழ்வதுதான். யார் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை சேர்ப்பதிலேயே காலம் கழிக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமிக்கு சுமை என்பதை ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை என்கிறார் நம் திருவள்ளுவர். கொடுத்து வாழ்ந்தால் மண்ணிற்கு நாம் வரம், எடுத்து வாழ்ந்தால் மண்ணிற்கு நாம் பாரம்.